ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி குடில் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த செடியை நட்டுட்டு நம்ம மற்ற செடிங்களுக்கெலாம் உரம் போட்டுட்டு இருக்கா சாத்துக்குடி செடியையும் கொய்யா செடியையும் வேறு தொட்டியில் மாற்றி வைப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்க மருதாணி செடிங்க. அங்கே இருந்த எல்லா செடியும் சும்மா ஒரு கிளை 2 கிளை தான் இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு ஒரு லாக்டவுன் டைமில் அவ்வளோவா செடிங்கள்லாம் கிடைக்கல. அங்கே இருந்ததுலேயே இதுதான் ஒரு 4-5 கிளையோடு இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழேருந்து பாருங்கள், நல்லா துளிர்லாம் விட்டு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா எவ்வளோ வேர் இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த செடியை நம்ம தொட்டியில் நட்டுக்கலாம். இந்த தொட்டியில் ஆல்ரெடி நாங்கள் கருவேப்பிலை செடி வச்சுருந்தோம். முன்னாடி வீடியோலலாம் காட்டியிருக்கோம். அது ரொம்ப நாள் வளராமலே இருந்துச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு தான் இந்த தொட்டியில் ஆட் பண்ணுறோம். இந்த மண் கலவையில் நாங்கள் செம்மண், வேப்பம் புண்ணாக்கு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணி, அப்புறம் அது கூட கொக்கோ பீட்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கலவை பண்ணியிருக்கோம். எவ்வளோ நல்ல உதிர்வாக இருக்குது பாருங்கள். இந்த மண் இறுகாமல் இருந்துச்சுன்னா வேர்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாட்டு சாணம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பால்கார அங்கிள் கிட்டேருந்து தான் நாங்கள் வாங்கினோம். 100 ருபீஸ்க்கு நல்ல பெரிய கோணிலேயே கொடுத்தாங்க. நம்ம நார்மலாக கடையிலலாம் வாங்கினோன்னா ஒரு பாண்டே 100 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ மாட்டு சாணம் நமக்கு 100 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அவங்க ஆடு, கோழி எல்லாமும் வளர்க்குறாங்க. எல்லா உரமும் ஒன்றா தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இதில் செம்மண் கொட்டிக்கலாம். இந்த செம்மண் மூட்டை வந்து ஒரு மூட்டை 100 ருபீஸ்னு பக்கத்தில் இருக்க நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம அந்த சாத்துக்குடி செடியும் கொய்யா செடியும் பெரிய பேக்கில் மாற்றுறதுனால நமக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனால இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போது அந்த மிக்ஸ்சரை நான் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுறேன். எல்லா தொட்டிக்கும் இந்த மாட்டு சாணமும் செம்மண்ணும் கலந்த இது. இதுதான் நம்ம மாற்ற போகிற பெரிய க்ரோ பேக்கு. இதில் நாங்கள் கொக்கோ பீட் போட்டு வச்சுருக்கோம். கொக்கோ பீட் வந்து ஒரு பிளாக் 120 ருபீஸ்னு நாங்கள் பல்லாவரம் சந்தையில் இந்த லாக்டவுனுக்கெலாம் முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவே இருந்துச்சு. ஒரு பிளாக்கே நமக்கு நிறைய கிடைக்கும். அதில் வந்து இப்போ மேலே நம்ம கலந்து வச்ச மாட்டு சாணமும் இந்த உரம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொக்கோ பீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோ பீட் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நல்லா வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது மேலே மண்புழு உரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கை போடலாம் இந்த பேக்குக்கு. இந்த மண்புழு உரம் வந்து 1 kg வந்து நாங்கள் 12 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். இந்த மண்புழு உரம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து மண்ணில் வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற மக்கும் உரங்களை விட இதில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 384 வகையான மண்புழு இருக்கான் இந்தியாவில். பட் அதில் வந்து 6 மண்புழு மட்டும்தான், வெரைட்டிஸ் மட்டும்தான் வந்து இந்த உரம் எடுக்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த கொய்யா மரத்தை நம்ம தொட்டி விட்டு வெளியே எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், மண்புழு இருக்குது பாருங்கள். இங்கே நல்லா அந்த தொட்டி ஷேப்கே அது வந்துடுச்சு வேறு. இதே மாதிரி நம்ம ஆரஞ்சு செடியும் எடுத்துக்கலாம். அப்புறம் நாங்கள் எல்லா செடிக்கும் இந்த மண்புழு உரமோ வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். இதுதான் வேப்பம் புண்ணாக்கு. இப்போது சாத்துக்குடியும் கொய்யா செடியும் மாற்றி வச்சாச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.